அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. இலங்கையில் திருமண விவாகரத்து சட்டத்தின் கீழ் முத்தலாக் ட்ரிபிள் தலாக் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இது குறித்து சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த சில விடயங்களை நீங்கள் சற்று அவதானித்துவிட்டு வாருங்கள். ඒ වගේමයි දික්කසාදයේදී. දික්කසාදයේදී ඉස්ලාම් නීති අනුව දික්කසාද ක්‍රම 4ක් පවතිනවා. ඒකෙන් ඉතාමත්ම ඛේදනීය තත්වය තමයි ට්‍රිපල් තලාක් නීතිය. මම කියන්නේ තලාක් ක්‍රමය අනුව ඒකපාර්ශ්වීයව ස්වාමි පුරුෂයාට අවශ්‍ය නම් ඕනෑම මොහොතක භාර්යාව හැර යාමේ අවස්ථාව තිබෙනවා. ඉන්දියාවේ මේ වෙනකොට ඔය තලාක් නීතිය අහෝසි කරලා තිබෙන්නේ. முத்தலாக் என்ற ஒரு விடயம் உண்மையிலே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான். இந்த விடயத்தை இஸ்லாமிய சமூகமும் இந்த இலங்கை நாட்டில் இந்த 1951 ஆண்டு இயற்றப்பட்ட திருமண விவாகரத்து சட்டத்தை இயற்றிய சிலரும் சரிவர புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால்தான் இது தவறுதலான ஒரு பகுதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முத்தலாக் என்பது ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளை விடுதலை செய்வதற்காக, விவாகரத்து செய்வதற்காக அந்த கணவன் எண்ணும் போது ஒரே தடவையில் 3 முறை தலாக் சொல்வதன் மூலமாக அவளை விவாகரத்து செய்ய முடியும் என்ற ஒரு பகுதியை இந்த விவாகரத்து சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு தவறான பதிவாக இருக்கின்றது. இது திருத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது புரிந்துணர்வில் விளக்கத்தில் ஏற்பட்ட கோளாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தில் முத்தலாக் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அது ஒரே தடவையில் அந்த தலாக்கை சொல்ல முடியும் என்று கூறவில்லை. ஒரு பெண் ஒரு ஆணோடு திருமணம் முடித்த பந்தத்தில் அவர் ஒன்று சேர்ந்ததன் பின்பதாக அவளுடைய வாழ்க்கையில் முரண்பாடுகள் வரும்போது அந்த கணவனோடு அவள் அந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்கான சில வழிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாம் சொல்கின்றது, உனக்கும் உன் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனை வரும்போது, கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை வரும்போது கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பெண்ணுக்கு அழகான முறையில் அன்பான முறையில் உபதேசம் அளிக்க வேண்டும் என்று முதலாவதாக கூறுகின்றது. அப்படியும் அந்த பெண் உபதேசம் அளிக்கப்பட்டு அவள் அதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த கணவன் 2வது முறையாக அந்த பெண்ணை தன் படுக்கையிலிருந்து ஒரு சில காலம் தள்ளி வைத்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கின்றது. ஒரு சில காலம் அவளை தன்னுடைய ஒரே படுக்கையிலிருந்து தள்ளி வைத்து அவளுடைய பிறையை திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதை 2வதாக சொல்கின்றது. 3வதாக அப்படியும் அந்த பெண் அவளுடைய தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அவளுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் அவர்கள் திருந்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை தண்டிப்பீர்களே, அதே போன்று உங்களுடைய மனைவிகளை நீங்கள் தண்டித்து அவர்களை திருத்திக் கொள்ளுமாறு அல்லாஹு தாலா சொல்கின்றார். ஆனால் அவருடைய கன்னத்தில் அறையக்கூடாது என்ற தடை இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அவர்களை தண்டித்து உங்களோடு அவர்களை திருத்தி சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு 3வதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியான வாய்ப்பு, அப்படியும் நீங்கள் செய்யாவிட்டால், அப்படியும் அந்த பெண் அதிலிருந்து திருந்தாவிட்டால், அந்த தவறை திருத்திக் கொள்ளாவிட்டால் இறுதியாக ஒரு நடுவரை, அதாவது அல்லாஹ் இறைவனுக்கு அஞ்சிய நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நடுவரை வைத்து இவர் 2 பேருக்கு மத்தியில் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி இறுதியான அந்த சந்தர்ப்பத்திலும் 2 பேரும் உடன்படவில்லை என்றால் 2 பேருக்கும் மத்தியில் விவாகரத்து நிகழப்படுகின்றது. அதாவது தலாக் சொல்லப்படுகின்றது. உன்னை நான் விவாகரத்து செய்கின்றேன் என்ற முதலாவது தலாக் அவன் சொல்வான். இப்படி தலாக் சொன்னதன் பின்பதாக அந்த பெண் 3 மாதவிடாய் காலம், 4 மாசம் 10 நாள் அவளுக்கு அந்த கணவனுக்காக காத்திருக்க வேண்டும். இந்த கால இடைக்குள் இவர்கள் 2 பேரும் மனம் திறந்து இணைந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு காலத்திற்காக அவர்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தும் அந்த 4 மாதம் 10 நாள் இடைப்பட்ட காலத்தில், 3 மாதவிடாய் இடைப்பட்ட காலத்தில் 2 பேரும் சேரவில்லை என்றால் சட்டத்தின், இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் 2 பேரும் விவாகரத்து பெற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இப்படி விவாகரத்து பெற்றதன் பின்பதாக இந்த பெண் மீண்டும் அவள் கணவனோடு சேர்ந்து வாழ நினைப்பானாக இருந்தால் திரும்பவும் அதே கணவனை அவள் திருமணம் முடித்து வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது.
இப்படி 3 தடவைகள் அவர் கணவனுக்கு 3 தடவைகள் தலாக் சொல்ல முடியும். 3 தடவைகள் அவளோடு சேர்ந்து வாழ முடியும். இந்த 3 தடவைகளும் தலாக் சொல்லி சேர்ந்து வாழ்ந்து விட்டு 4வது தடவை அவன் விவாகரத்து தலாக் கொல்லப்பட்டால் அந்த பெண் வேறொருவரை திருமணம் முடிக்காமல் இவனால் திருமணம் முடிக்க முடியாது என்றுதான் இந்த 3 தலாக்குகளுடைய சட்டம் சொல்கின்றது. இந்த 3 தலாக்குகளும் 3 காலப்பகுதிகளில் சொல்லப்பட வேண்டும். ஒவ்வொரு தலாக்குக்கு மத்தியிலும் 4 சந்தர்ப்பங்கள், நான் கூறிய 4 சந்தர்ப்பங்கள் அந்த பெண்ணுக்கு அன்பாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு படுக்கையை தள்ளி வைத்திருக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணை தன்னுடைய குழந்தையை தண்டிப்பது போல் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக ஒரு அழகிய முறையில் நடுவரை நியமித்து பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கான வழிவகைகளை செய்திருக்க வேண்டும். இத்தனையும் செய்ததன் பின்பதாகத்தான் தலாக் விவாகரத்து என்ற இடத்திற்கு செல்லப்பட வேண்டும். இப்படி 3 காலப்பகுதியில் 3 முறை நடைபெற்றால், 3 விவாகரத்துக்கள் நடைபெற்றால் தான் அந்த பெண்ணை மீண்டும் சேர்த்துக் கொள்ள முடியாது, அவள் வேறு திருமணம் முடிக்கும் வரை என்ற சட்டம் இருக்கின்றது. இதை தவறுதலாக புரிந்து கொண்டு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை 3 முறை ஒரே தடவை தலாக் செய்து அவளை விவாகரத்து செய்கின்றாள் என்றால் இது எமது சட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு ஓட்டையாக, கோளாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட கோளாறுகள், ஓட்டைகள் இல்லை, பரிபூர்ணமாக மார்க்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த ட்ரிபிள் தலாக் என்ற முறைமை இஸ்லாத்தில் உள்ளது. இது தவறுதலாக புரியப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. இது சீர்திருத்தப்பட்டு சரியான முறையில் எழுதப்பட்டால் அந்த பெண் அந்த குடும்ப வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கான பல வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது என்பதை ஆரம்ப என்னுடைய கருத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்துறை இஸ்லாமிய விவாகரத்து சட்டத்தை திருத்தும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன்.